ஹாய். இன்றைக்கி மதராசி படம் போயிருந்தோம், சிவகார்த்திகேயனோட மதராசி. ஸோ மதராசி படத்தோட ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், அப்புறமா வித்யுத் ஜமால், ஷபீர்னு ஒரு புது ஆக்டர் வந்திருக்காரு, பிஜு மேனன், அப்புறமா விக்ராந்த், இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ மதராசியோட ஸ்டோரி லைன் நம்ம பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாடு ஸ்டோரி. தமிழ்நாட்டில் கன் மாஃபியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி கன் மாஃபியா ஒர்க் ஆகுது, ஸோ அதனால் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும், ஒரு ஸ்டேட்குள்ளே ஒரு கன் இருந்தால் அது அந்த லொக்காலிட்டியை, அந்த சொசைட்டியை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதை பற்றியான ஒரு கான்செப்ட். ஸோ கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வெளியூர்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கன்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறாங்க, அதை சப்ளை பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ இது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, இந்த மாஃபியா லைன். ஸோ செகண்ட் பார்ட் எப்படின்னா, ஒரு மதராசி பையன் சிவகார்த்திகேயன், அவர் ஒரு டிலூஷன் பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க, டிலூஷன் டிஸார்டர் பேஷண்ட். அவர் ஒரு லவ் ஃபெயிலியர் நடக்குது. ஸோ அதே டைமில் இந்த கன்ஸும் உள்ளே வருது. ஸோ இவங்க ரெண்டு பார்ட்ஸ் க்ராஸ் ஆனால் அது எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த கதை பேசிக்லி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு பிரேக்கப் ஆகி, சிவகார்த்திகேயன் எப்படின்னா நான் சாகணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அப்படி தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கன் மாஃபியா பண்ணுறவங்க அந்த கன்ஸை எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களது ஒரு கம்யூனிட்டி இருக்குது, இட்ஸ் கால்டு சிண்டிகேட் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டீலர்ஸ் வித்யுத், அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு சிராகுன்ட்டு ஷபீர் அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா என்ஐஏ அதை தடுக்கிற இதில் பிஜு மேனன், விக்ராந்த் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. த சேன் அண்ட் ருக்மிணி வசந்தோட லவ் ட்ராக். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு சில ரீசன்ஸ்னால பிரேக்கப் ஆகுது. ஸோ சிவகார்த்திகேயன் டிப்ரெஷனில் போகிறாரு. அவர் ஒரு டிலூஷன் டிஸார்டர் பேஷண்ட். ஸோ 16 இயர்ஸாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. அவரால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, டென்ஷனானால் நிறைய பேரை போட்டு அடிப்பார், ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரி லைன்ஸுமே க்ராஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்றது தான் இந்த மதராசியோட ஸ்டோரி ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு சாங்ஸ் பார்த்தோம்னா, அனிருத் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக் நல்லாவே கொடுத்துருக்காரு. சலம்பல சாங் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதை தவிர்த்து அவ்வளோவா ஒன்றும் சாங்ஸ் இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஹைலைட்டாக எந்த மியூசிக்குமே இல்லை. ஏதோ டாக்டர் படத்து சில டியூன்ஸ் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. சலம்பல சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது அப்புறமா அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் அண்ட் டான்ஸ், மியூசிக் ஓகே, டான்ஸ் அந்த சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் மெயின் இம்பார்ட்டண்ட் ஹைலைட் என்னென்னா ஃபைட் சீக்வன்ஸ் தான். இது ஒரு ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் ஆக்ஷன், 80% ஆக்ஷன், கன்ஸ் இதுதான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது கன் மாஃபியா, அதை தடுக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் கன் ஷூட்டிங் அது இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபைட்ஸ் செம்மையாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கெவின் குமார்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஸ்டண்ட்ஸு. ஸோ செம்மையாக இருக்குது ஃபைட்ஸ் எல்லாமே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுவுமே லைக் நார்மல் இந்த அடிக்கிறது, அப்புறமா அந்த கை தடுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்க்காக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் தாறுமாறாக இருக்குது. ஸோ ஹைலைட்ஸ் ஆஃப் த படம்னு பார்த்தோம்னா, ஸ்டோரி அந்தளவுக்கு ஏதோ ஒரு புதிய ஸ்டோரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் அ நார்மல் ஸ்டோரி. ஒரு கன் மாஃபியான்ற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோ ஒன்றும் புதுசாக யூனிக்காக ஒன்றும் படல. அண்ட் லாஜிக்கலி சில இடத்துல அந்த அளவுக்கு லாஜிக் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ ஒரு ஸ்டோரியாக, ஒரு மூவியாக, ஒரு என்டர்டெய்னராக ஒரு 2 hours 2.5 hours நம்ம பார்க்கணுன்னா இட் இஸ் அ குட் டு வாட்ச் மூவி. ஸோ அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். ஒரு பிளாக் பஸ்டராக, ஒரு யுனீக் கான்செப்டாக அந்த மாதிரி தெரியல.
பட் ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம், ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஸோ சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் சூப்பர்பாக இருக்குது, அதுக்காகவே பார்க்கலாம். ஸோ சிவகார்த்திகேயன் அவரது எப்படின்னா அந்த இவால்வ் ஆகுற அந்த இது தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் ஒரு மான் கராத்தையாக இருக்கட்டும், இல்லை வேறு படங்களாக இருக்கட்டும், வி நோ தட் அவர் ஒரு பட்டிங் ஆக்டர் அந்த மாதிரி தெரியும். பட் இதில் அந்த ஸ்லோவாக அந்த ஸ்ட்ரெச்சை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி, நானும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆக்டிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நல்லா ப்ராமிசிங்காக தெரியுது ஆக்டிங் வந்து. ஸோ போக போக இன்னும் நல்ல படங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி மதராசி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல், ஸோ ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு 2.5 hours நான் என்டர்டெயின் ஆகணும், கொஞ்சம் நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ ஆக்ஷன் கொஞ்சம் காமெடி அங்கங்கே இருக்குது. மியூசிக் அண்ட் சாங்ஸ் சொன்ன மாதிரி 1 or 2 சாங்ஸ் தான், ஸோ அதிகமாக இல்லை. டான்ஸ் வந்து ஒரு சாங் நல்லாயிருக்கு, வேறு எங்கேயுமே டான்ஸ் சீக்வன்ஸ் அவ்வளோவா இல்லை. இதை தவிர்த்து ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், 2.5 ஹவர்ஸ்னால் மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் பார்த்தே பார்க்கலாம். அந்த அளவுக்கு மோசமாக எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. பட் ஸ்டோரி வந்து நார்மல் தான், ஏதோ பெரிய ஸ்டோரி கிடையாது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் சூப்பர்பாக இருக்கும் படம். ஸோ இதுதான் மதராசியோட ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஸோ இது யாருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ, பை.